வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. பாருங்கள், நம்ம இப்போ சாஃப்டான ப்ரௌனி செஞ்சுருக்கோம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ப்ரௌனி நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே நல்லா சூப்பராக செஞ்சுருக்கோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நாம் இப்போ ஒரு பவுல் வச்சுருக்கோம். இது நல்லா உங்களுக்கு சுடு தண்ணி காஞ்சிட்ருக்குதுங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் நாம் இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மேலே பாருங்கள் ஒரு கண்ணாடி பவுல் வச்சுட்டு டார்க் சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒரு 120 கிராம் அளவு எடுத்திருக்கோம். நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு முக்கால்வாசி மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் முக்கால்வாசி மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் அன்சால்டட் பட்டரை இதில் ஒரு 100 கிராம் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணால் பாருங்கள் நல்லா சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுறலாங்க. வெயிட் போட வேண்டாம். சும்மா இது காயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிட்ருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவு பார்த்திங்கன்னா நம்ம மைதா எடுத்துக்கலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லா மாவையும் சலிச்சுக்கோங்க. பவுட்ரு சுகர் எடுத்துருக்கோங்க 3/4 கப்பு. இதுவும் நம்ம சலிச்சாச்சு. ஸோ 3/4 கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கோகோ பவுட்ரு எடுத்திருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் சலிச்சுக்கோங்க. கோகோ பவுடரில் கண்டிப்பாக சலிக்கணும் நீங்கள், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இந்த மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மாவு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல டார்க் சாக்லேட்டை, அதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெல்ட் பண்ணினதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா விஸ்க் வச்சே நல்லா கலந்து விட்ருங்க. பாருங்கள், கை வைக்க அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி விஸ்க்லேயே நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக வந்துருச்சு உங்களுக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவு நம்ம பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கலங்கி வந்துருச்சு. இப்போ நாம் மீதம் இருக்கிற அந்த 1/4 கப் அளவு இருக்குல்லங்க, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. பால், அந்த பவுட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாம் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இதுதான் கரெக்ட். உங்களுக்கு பால் அதிகமாக எடுத்துக்கூடாது. நம்ம 1/2 கப் எடுத்த பால் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நாம் ப்ரௌனியை பேக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாம் ஒரு பவுல் மாதிரி எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் தொடச்சிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் நம்ம நெய் தொடச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த மிக்ஸை அதை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இதில் நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு கரெக்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 1/4 மணி நேரமாக 15 நிமிஷமாக பார்த்திங்கன்னா குக்கர் சூடாகிட்டு இருக்குது மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதையும் நம்ம இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. இப்போ இது கரெக்டுங்க. இப்போ நம்ம உப்பா எதுவுமே ஆட் பண்ணல, சும்மா ஸ்டாண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெயிட் போட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க.
40 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே எரியட்டுங்க. பாருங்கள் ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 40 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், வாவ் நல்லா சூப்பராக நல்லா பாருங்கள் உப்பி வந்துருச்சு உங்களுக்கு. பாருங்கள் ஒரு துளி கூட ஒட்டலை. இப்போ இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். சூடாக இருக்குங்க, நீங்கள் பார்த்து எடுக்கணும். குக்கர் ரொம்பவுமே சூடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வெளியில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கத்தியில் இந்த ஓரமெல்லாம் எடுத்து விட்ருங்க. அப்போ தான் கொட்டுறப்ப உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் இந்த ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சூடு இருக்காது. ஸோ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள் இப்போ பட்டர் ஷீட் மேலே இருக்குது, நம்ம அந்த ஷீட் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஷீட் மெதுவாக எடுத்துக்கோங்க, வந்துடும். பாருங்கள் வாவ் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ கேக் வந்து நம்மளுக்கு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக நல்லா ஸ்பான்ச்சியாக நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா நான் மேலே சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரவுண்ட் கிடச்சிரும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் மேலே சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை போய் நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம பாருங்கள் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம கீத்து போட்டு வெட்டிக்கலாம். வாவ் நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா அழகாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. ரொம்ப சூப்பராகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. 1 ஹவர்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ரவுண்ட் ப்ரௌனி கேக்கை நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்கனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில்.